ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திரு ஆச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பருளுரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 13 பகவான் வராகரின் தோற்றம் பதங்கள் 24 25 24ஆம் பதம் பிரம்மாண ஹர்ஷயாம் ஆசஹரிஷ்தாம்ச்ச த்விஜோத்தமான் ஸ்வகர்ஜிதேன ககுப பிரதிஷ்வணயதா விபுகு. மொழிபெயர்ப்பு. சர்வ வல்லமையுள்ள முழுமுதற் கடவுள் பிரம்மதேவரையும் உயர்நிலை பெற்ற அந்தணர்களையும் புத்துணர்ச்சி பெறச் செய்யும் வண்ணம் மீண்டும் தமது அசாதாரணமான பலத்த குரலில் கர்ஜித்தார். அவ்வொளி எல்லா திசைகளிலும் எதிரொலித்தது. பொருளுரை. முழுமுதற் கடவுளை அறிந்த பிரம்மதேவரும் ஞானமிக்க அந்தணர்களும் பகவானின் பல்வேறு அவதாரங்களின் எந்தவொரு தோற்றத்தை கண்டும் புத்துணர்ச்சி அடைபவர்களே. பகவானின் ஆரவாரமிக்க கர்ஜனை திக்கெட்டும் எதிரொலித்தது. அவரது வல்லமைக்கு அறைகூவல் விடுக்கும் அசுரர்களையெல்லாம் கலங்கடிக்கச் செய்யக்கூடியதாக இருந்தபோதிலும் விஷ்ணுவின் மலை போன்ற பன்றி வடிவத்தின் அற்புத தோற்றத்தைக் கண்டு பிரம்மதேவரோ அந்தணர்களோ அச்சங்கொள்ளவில்லை. 25ஆம் பதம் நிசம்யதே கர்கரிதம் ஸ்வகேத சைஷ்ணு மாயாமய சுகரஸ்ய ஜனஸ்தப சத்ய நிவாசினஸ்தே த்ரிவி பவித்ரைர் முனையோ கிருணன் ஸ்ம. மொழிபெயர்ப்பு. ஜனலோகம், தவலோகம், சத்தியலோகம் போன்றவற்றில் வாழும் மாமுனிவர்களும் மகான்களும் கருணை நிறைந்த பகவான் வராகரின் மங்களம் ஆரவார ஒளியினை கேட்டு 3 வேதங்களிலிருந்து மங்களகரமான மந்திரங்களை ஓதினர். பொருளுரை. இச்லோகத்திலுள்ள மாயாமய என்னும் வார்த்தை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். மாயா என்றால் கருணை, உயர்ஞானம் மற்றும் மாயை என்று பொருளாகும். ஆகையினால் பகவான் வராகரே கருணையும் ஞானமும் மாயையும் என்று எல்லாமாகவும் விளங்குகிறார். வராக அவதாரம் எடுத்து பகவான் செய்த ஒளிக்கு ஜனலோகம், தபலோகம் மற்றும் சத்தியலோகத்தைச் சேர்ந்த மாமுனிவர்கள் வேத மந்திரங்களினால் பதிலளித்தனர். உயர்ந்த மகான்களும் புனிதர்களுமே உலகங்களில் வாழ்கின்றனர். அவர்கள் வராகரின் அற்புத ஒளியினை கேட்டு இவ்வொளியினை எழுப்புபவர் பகவான் ஒருவரைத் தவிர வேறொருவரும் இலர் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர். அதனால்தான் அவர்கள் வேத மந்திரங்களின் மூலம் பகவானுக்கு தங்கள் பதிலை தெரிவித்தனர். பூமண்டலமோ சேற்றில் அமிழ்ந்திருந்தது. அதனால் பகவானின் ஒளியை கேட்டவர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர். காரணம், பகவான் பூமியை மீட்பதற்காகவே அங்கே எழுந்தருளிருக்கிறார் என்பதை அவர்கள் நன்கறிந்து கொண்டனர். ஆகையினால் பிரம்மதேவரும் அவர் மைந்தர்களும் பிருகு போன்ற மாமுனிவர்களும் அந்தணர்களும் புத்துணர்ச்சி பெற்று அவர்களும் வேத மந்திரங்களின் உன்னத ஒளியின் மூலம் பகவானின் புகழை இணைத்து இசைந்தனர். இதில் மிகவும் முக்கியமானது பிருஹன் நாரதீய புராண ஸ்லோகமான ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்பதாகும். ஹரே கிருஷ்ணா.